எத்தனை பேர் மன வியாகுலத்தோடு நான் ஏன் இந்த நாளிலே இன்னும் உயிரோடு இருக்கிறேன், நான் செத்து போனால் பரவாயில்லை என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை கோடி பேர். எதற்கு இந்த வாழ்க்கை, ஏன் நான் வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையை விட்டு விட்டு போனால் பரவாயில்லை என்று சொல்லி மரணத்தை ஆசையோடு தேடுகிறவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நன்றாக இருக்கிற உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாள் அநேகருக்கு கிடைக்காமல் போன நாள், உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளை தேவன் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலே சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை, ஏன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது சமாதானத்தோடு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே சமாதானம் இருக்கிறது. சமாதான பிரபுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு, சமாதான காரணர். அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது என்று சொல்லி ஏசாயா